எல்லா வரங்களையும் வாங்கி வந்தேன். அனைத்து வரங்களை வாங்கி கொண்டு உலகத்தில் வந்து சந்தோஷமாக பொறுவிருக்க அப்படி கிழக்கு முகமாக பொறுவிருக்க சாச்சாரி சிவபெருமான் பார்த்தா. அப்படி சிவபெருமான் பார்த்தாரு. என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா? எவ்வளவு நாளும் சரி இந்த அறைக்கு நம்மள விட மாட்டான். அப்படி விட மாட்டான் அப்படி என்று சொல்லி சொல்லி தேவாதி தேவர்களை அரளி புஷ்பவன தோட்டமாக்கி அப்படி தோட்டமாக்கி பகவான் அதிலிங்கமாக ஒளிந்து கொண்டார். ஓ அப்பா அப்படி ஒளிந்து கொண்ட போது ஆமா கைலாச பர்வதத்தில பொன்னுவள்ளி கைதையில பகவானை காணாம தாயாகப்பட்ட பார்வதி ஆதிசக்தி எப்படி அழுது புலம்புகிறா தெரியுமா? எப்படி அம்மா அம்மையான பகவான் இல்லாத கைலாசம் பாலடைஞ்சு போச்சுதையா. அப்படி போச்சுதையா. ஈசை இல்லா கைலாசம் இருளடைஞ்சு இருக்கிறையா. இருளடைஞ்சு இருக்குதம்மா. கைலாசத்துல ஒரு ஆள கூட காண்கிறியா? இல்லையா அண்ணா அண்ணா கோபாலாமாய வருகிறாமா அண்ணா எந்த இடம் இருந்தாலும் இந்த இடம் வர வேண்டும். அண்ணா தங்கை அழைக்கும் சத்தம் தாமோதர கேட்கலையா? பார்வதி அழைக்கும் சத்தம் பச்சைமாலை கேட்கலையோ? அண்ணா நான் கூட வரக்கறியா? கூட்டுப்பால் உண்ணலையா? அண்ணா ஒன்னாக பிறக்கலையா? ஒரு இலையில உண்ணலையா? தங்கை சத்தம் காதில் கேட்டு தாமோதர எம்பெருமாள் கோபால கண்ணை மாயமே கருட்ட வாகனத்திலே கண்ணபிரான் கையிலே வந்து சேர்ந்தார். அம்மா கைலாசம் வந்தார். அம்மா பார்வதி ஆதிசக்தி அண்ணனை அழைத்த விவரம் என்னம்மா? விவரத்தை சொல்லம்மா. அப்படி என்று சொல்ல அப்படி கேட்ட போது அண்ணா அண்ணா மாய வருகிறாமா அரைக்கனுக்கு வரம் கொடுத்து நம்ம அத்தான காணலிய. ஆமா 8 நாளா எங்க போனாரோ தெரியலையே. அண்ணா 8 நாளைக்குள்ள என் புருஷன் மட்டும் வரலன்னு சொன்னா அப்படி கைலாசம் வரலன்னா அக்கினிய வளர்த்து நான் அக்கினிக்க பாஞ்சிருவேன். நான் என் கணவன் இல்லாத கைலாசத்துல நான் இருக்க மாட்டேன் அண்ணா. அப்படி என்று சொல்ல பார்வதி சொன்ன போது அம்மா பார்வதி ஆதிபராசக்தி நீ கவலைப்படாத. கவலைப்படாதம்மா. 8 நாளைக்குள்ள அரக்கனை அழைச்சிட்டு அத்தானோடு வருவேன். நான் வாரேன் அப்படி என்று சொல்ல சொன்னபோது பார்வதிக்கு 6 முறை சொல்லிவிட்டு உடனே பார்த்தா என்னம்மா எங்கே வருகிறார் தெரியுமா? எம்பெருமாள் கோபால கண்ணை மாயவன் அரிதாகவே சரையும் நதிக்கரை ஓரமாக சிங்குடலை செட்டுக் கொண்டு வருகிற போது இது நடக்குது தெரியுமா? இது நடக்குதம்மா. எம்பெருமாள் கோபால
அப்படி வாரமாக சீங்குவலை இசைத்துக் கொண்டே வருகிறார். எப்ப இசைத்துக் கொண்டு வாரா அப்படி வருகிற போது ஆமோ அங்கே அரளிமுட்டைக்கில இருக்கிறாரே ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் சச்சாதி சிவபெருமான் அந்த ராகத்துக்கு அப்படியே ஆடுகிறார். ஆடுதாரு உடனே பார்த்தார். என்னம்மா காற்றறியாத நேரத்தில காற்றரளியா செய்து ஆமா இந்த அரளி அசைவதற்கு காரணம் என்ன? உறையுதிராத நேரத்தில ஆமோ இந்த அரளி மட்டும் ஏன் செய்யுது? ஆமா அப்போ என்ன இந்த அரளி மூட்டைக்குதான் நம்ம அத்தா மகளா ஒளிஞ்சிருக்கு. ஆமா நம்ம பகவான் இருக்காரு அப்படி என்று சொல்ல மனசுல எண்ணி உடனே பார்த்தார். ஆமா ஓ அத்தா ஏ பகவானே அரளி மூட விட்டு வெளியே வாரும் ஐயா. வாரம் ஐயா அப்படி என்று சொல்ல சொன்ன போது உடனே பார்த்தார். என்னம்மா அந்த சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் இந்த அரக்கே நம்மள அத்தா மச்சாங்களா கூப்பிடுதா. அப்படி அத்தா மச்சாங்க அப்படி என்று சொல்ல மனசுல எண்ணி உடனே பார்த்தார். ஆமோ இனிமே நம்ம அமைதியா இருந்து விடணும். ஆமா இருக்கணும் அப்படி என்று இருக்கிற போது நம்மள முறை சொல்லி கூப்பிடுதான் எம்பெருமாள் கோபால கண்ணை பார்த்தான். மாயவன் பக்தர் எப்படியாவது ஆமா நம்ம அத்தான அரளி மூட விட்டு வெளியே வர சொன்னோம். ஆமா எப்படியா வெளியில வர வைக்கணுமே. அப்ப அவர் 4 கேள்வி நறுக்கா கேட்கணும். கேட்டாதான் வெளியில வருவாரு. அப்படி ஏன்னா அத்தா மச்சான் மரியாதையை கொடுத்தா அந்த மனுஷன் வரமாட்டாரு அப்படி என்று சொல்லி ஆமாம்மா எப்படி அழைக்கிறார் தெரியுமாண்டா எம்பெருமாள் கோபால கண்ணை மாயவன் அறிராகவன் எப்படி அழைக்காரு? அரக்கனுக்கு வரம் கொடுப்பது மானம் இல்லையா மானம் இல்லையோ மானம் இல்லையா மானம் இல்லையா அரளி மூட்டில் ஒளிந்திருப்பது ரோஷம் இல்லையா உனக்கு இல்லையா உனக்கு ஒரு நாள் மனம் வந்தது கிடையாது. அரளி மூட்டைகளை ஒளிஞ்சிருக்கிற ஆமா ரோசம் கட்ட மனுஷா ஏ ரோசம் கெட்டவர புட்டுக்கு மனுஷன் வந்தியற ஆமாம்மா உனக்கு மானம் இல்லையா மாப்பிள ஏ மானம் இல்லையா பெரும்பாலும் அடிபட்டியற ஆமா பெரும்பாலும் மதுரை மஞ்சம் அடிச்சார திருவோடி எடுத்தியற உனக்கு மானம் இல்லையா ஐயா ஏ இல்லையா தெரு தெருவா வாங்கி தின்னியற ஆமா ஓ பண்டாரம் ஏ பண்டாரம் பண்ண பிரமதோஷம் பிடிச்சி ஆமா வீடு விடா பிச்சையோ பிச்சைதான் அறியாது. ஆமா அப்படி வீடோட வாங்கி சாப்பிட்டவர சரி சரி அப்படி என்று சொல்ல ஆமாம்மா யார் காதலை கேட்கிறா தெரியுமா? யார் அறிந்தால் சாட்சாதி சிவபெருமான் காதலை கேட்கிறார். பெருமான் காதல் கேட்க அப்படி காதலை கேட்க ஆமா உடனே பார்த்தா ஆமோ என்ன செய்கிறா தெரியுமா? என்னம்மா இவ்வளவு நேரமும் சரி நம்மள அரக்கன் தான் ஆமா கூட்டான்னு சொல்லி அத்தா மச்சான் பேசலாம் நினைச்சோம் ஆனா என்ன நம்ம பழைய கதையெல்லாம் தெரியணும்னா நம்ம கதை தெரியணும்னு சொன்னா நம்ம மச்சான் கோபால கண்ணனுக்கு மட்டும்தான் அப்படி மாயவன் அறி ராகவனுக்கு தான் தெரியும். அதனால ஆமா நம்மள மானம் கிட்டவே ரோசம் கிட்டவே எல்லாம் பேசுறாரு அப்படி பேசுறாரு. அப்படின்னு போய் 4 கேள்வி கேட்கணும். அவரையும் கேட்கணுமே. அப்படி என்று சொல்ல அப்படி வெளியே அரளி மூட விட்டு ஆண்டவன் வெளியே வருகிற போது வரும்போது உடனே பார்த்தா ஆமா உடனே என் பெருமாள் கோபால கண்ணன் கூறுகிறார் என்ன சொன்னா ஓ மச்சான் ஏ மச்சான் எதுக்கியா உங்க தலகா அப்படி உறைஞ்சிருக்கு அப்படி அவராக திருச்சடை ஏன் வந்தது மாசுபடா மேனி எல்லாம் ஏனையா மாசுபட்டு இருக்கிறது அப்படி புழுதிப்படா மேனி எல்லாம் புழுதியா இருக்கு அப்படி என்று சொல்ல அப்படி சொன்ன போது
உடனே பார்த்தார். ஆமா. ஓ மச்சான், என்ன? நான் அரளி முட்டைக்குள்ள இருக்கும்போது என்ன மானம் கட்டவன் ரோசம் கட்டவன் எல்லாம் பேசிட்டு அப்படி பேசிட்டு இப்ப நான் அரளி மூடு விட்டு வெளியே வந்த போது அத்தா மச்சான் சொல்லுதியரு என்ன முறை சொல்லியா சொல்லுதியரு. அதனால ஆமா உனக்கு எனக்கு இவன் வரசலவே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னு சொன்னா என்ன சார், நீர் மட்டும் என்ன யோக்கியமான மனுஷனா? என்ன ஆயர்வாடி பட்டணத்துல அந்த அசோதைக்கு பிள்ளையாக பிறந்து வீடு வீடா உருகின வெண்ணெய் தேடி திரிங்க வெண்ணகளவாணி அப்படி வெண்ணெய் திரும்ப போது உங்க அம்மா அசோதா சரி உரல்ல கொண்டு தயிர் கடலை மத்த வச்சு அடிச்சால உனக்கு அறிவு இருக்கா? வெண்ணகவாணி அப்படி என்ன சொல்லுகிறார்? அப்படி சொன்ன உடனே பார்த்தா என்னம்மா மாப்பிள என்ன மச்சிரன்னு சண்டை போட்டா எதிர்க்கு கொண்டாங்க. ஆமா எப்ப சண்டை போடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். யாரு சொன்னா? என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரே பந்தலுக்குற நிக்கக்கூடிய ஆள். ஆமா ஆமா. அதனால சரி நான் ஒண்ணு தெரியாம பேசிருப்பேன். ஐயா பேசப்படும் தெரியாம தானே மச்சான் பெருமாளே என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சுங்கோ பகவானே என்னம்மா பாருங்க என்ன இது உங்க தப்பு தவிர நான் பேச மாட்டேன் அப்படி என்று சொல்ல. ஆமாம்மா மச்சான் என்ன இப்படி அரளி மூட்டைகளை வந்து இருக்கிற ஐயா என் தங்கச்சி அந்த அக்னியை வளர்த்து அக்னிக்கிற பாய போறா. அவன் அக்னிக்கிற பாய போறா அப்படி என்று சொல்ல. சொன்னபோது என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னம்மா அத்தா என் பகவானே இங்க பாருங்க சொல்லுங்க உங்க தங்கச்சி என்னைக்கு நல்லது செஞ்சா? ஆமா இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க சொன்னதே அவதான். ஆமா அரக்கனுக்கு வரத்தை கொடுக்கண்டான்னு சொல்லி கேட்க மாட்டேன்டா. அரக்கனுக்கு வரத்தை கொடுக்கண்டா நீ கஷ்டப்படுவேன்னு சொன்னேன். கேட்டாளா? ஒரு வார்த்தை கேட்கறியா? கேட்கறியா? நான் உங்க தங்கச்சிக்காக தான் நான் இங்க போய் வந்து முடிஞ்சு கிடக்கேன். இருக்கேன் அப்படி என்று சொல்ல. சொன்னபோது அதே வார்த்தை. ஆமா அத்தா என்ன சொல்லுகிறார் பாருங்க. என்னம்மா அரக்கனை அழிச்சிட்டு வர்றது எனக்கு சாதாரண வேலை. ஆமா நான் நினைச்ச அரக்கனை ஒரு நொடியில் அழிப்பேன். ஆனா என்ன ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க மேய்க்கிறேன். ஆமா ஆடு மாட பத்தனமே அப்படி என்று சொல்ல. சொன்னபோது சாட்சாடி சிவபெருமான் பார்த்தார். சிவபெருமான் என்ன சொன்னார்? மச்சான் பெருமாளே பெருமாளே உங்க ஆடு மாடை நான் பார்த்தேன்னு சொன்னார். அப்படி ஆடு மாட மேய்ச்சேனானா என்ன சொல்லுவாங்க? என்னம்மா சொல்லுவாங்க? மாமியார் வீட்டுலயே மாடு மேய்ச்சான்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால என்னம்மா உடனே பார்த்தார் என் பெருமாள் கோவலக்கண்ணன் பார்த்தார். 8 நாளைக்கு நம்ம மாடு மேய்க்க வைக்கணும். ஆமா இவரை மாடு மேய்க்க வைக்கணுமே அப்படி என்று சொல்ல. உடனே பார்த்தார். ஆபத்துக்கு பாவம் கிடையாது. 8 நாளைக்கு மாடு மேய்க்கணும். ஆமா அப்படி என்று சொல்ல. சொன்னபோது ஆண்டவனா ஐக்கியப்பட்ட சிவபெருமான் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்க. ஆமாம்மா என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்த்தார். அப்படி மாயவன் அறிநாகவன் பார்த்தார். என்ன நினைக்கிறா தெரியுமா? இதை நினைக்காரம்மா ஆம்பளையா போல அரக்கனை அழிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? பொண்ணு நினைச்சாதான் எதையும் செய்யலாம். ஆமா பொண்ணு நினைச்சா வெள்ளம் கொடுத்து போடுவா விஷம் கொடுத்து போடுவா. ஆமா என்னம்மா என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்த்தார். அப்படி மாயவன் பார்த்தார். அந்த வேளையில ஆமாம்மா அழகாக போல அழிக்க முடியாது என்று சொல்லி அழகான மோகினி அவதாரத்தை எடுக்க. அப்படி மோகினியா இருந்தா எப்படி வருகிறா தெரியுமா? எப்படி அம்மா என் பெருமாள் கோபாலே
கண்ணன் மாயவதாரி ராகவன் உடனே மோகினி அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி நல்ல பட்டு புடவையா கட்டுறாரு. ஏப்பா கீதாம்பர பட்டு பட்டெடுத்து கட்டி ஆமா தல நிறைய பிச்சி பூவை சூடிக்கொண்டார். அப்படி சூடுதா அது மட்டுமா என்னம்மா காதலிலே வைரத்தோடுகளாம், அப்படி வைரத்தோடுகளா கழுத்ததிலே கனகரத்தின மாலைகளா அதிலே தங்க ஒட்டியானத்தையும் போட்டுக்கொண்டு ஆமா 10 விரல்களுக்கும் பரிசைக்கல் மோதிரத்தை போட்டு அப்படி மோதிரத்தை போட்டு கையதிலே கண்ணாடி வளையல்களையும் போட்டுக்கொண்டு ஆமா ஆமாம்மா காலத்திலே ஆமா 2 அடுக்கு ஜலங்கையும் வரிசையும் போட்டுக்கொண்டு அப்படி ஜலங்கையை போட்டுக்கொண்டு எம்பெருமாள் கோபாலை கண்ணே ஏ மாயவதாரி ராகவன் பெருமாளாக இருந்தவர் பெண்ணை போல் வடிவம் கொண்டு அப்படி அழகான பெண்ணை போல் வடிவம் கொண்டு மாயவனாக இருந்தவர் மங்கை போல வடிவம் கொண்டு அப்படி மங்கையாக வடிவம் கொண்டு அது மட்டுமண்ணா என்னம்மா கண்ணனாக இருந்தவர் கந்தி பொண்ணாக வடிவம் கொண்டு ஏப்பா கன்னி போல வடிவம் கொண்டா அப்படி வடிவம் கொண்டு என்னம்மா அறந்தவனை காலகத்தில அத்வான காலகத்தில அவர் எப்படி வருகிறார் தெரியுமா அண்ணா? எப்படி வாரம்மா அன்னம் போல நடந்து அன்னம் போல நடந்து அன்னம் போல நடந்து நடந்து அப்படி மாயவன் பார்த்தால் என்னம்மா அமைதியா போனோம்னு சொன்னா அப்படி அமைதியா போனோமானா அரக்கை காதுல நம்ம நடந்து போறதே விடாது, கேட்காது. அதனால ஆமா நடை எப்படி நடக்கிறாரு, எப்படி அன்னம் போல நடக்கிறார். அப்படி ஆசாரமா கையை வீசி அலைக்கு ஒரு நடப்பாரு, மலையில குலுக்கி ஒரு நடந்தாரு. ஏன்னா கொலுசு சத்தமும் காதுல கேட்கணும். ஆமா கொலுசு சத்தம் காதுல கேட்கும். கொலுசு சத்தமும் காதுல கேட்கணும். குலுக்கி நடந்தாத்தான் என்ன செய்யும், மலையல் சத்தம் கேட்கும். கண்ணாடி மலையல் சத்தம் காதுல கேட்கும். ஏன்னு சொன்னா என்னம்மா இப்ப 50 ஆண்கள் போனாலும் சத்தமே கேட்காது. 4 பெண்கள் போனா பேசிக்கிட்டே மலையல் போட்டிருப்பாங்க. பெண்கள் போன இடமே தனியா தான் இருக்கும். ஆமா 2 பொண்ணு போனாலும் வாய்ப்பு சும்மா போக மாட்டாங்க. கதையை பூரா கையில் தான் போவா. ஆமா அதெல்லாம் தெரியும். சரி அதனால அலிக்கு ஒரு நடனம் வந்து அப்படியே குலுக்கி ஒரு நடப்பா அப்படி நடந்து போகிற போது என்னம்மா பிச்சிப்பூ மனம் அரக்கரைக்கு பிச்சிப்பூ மனம் தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்படி பிச்சிப்பூ ஆடடிக்கிறது. பிச்சிப்பூ இந்த காட்டுக்குள்ள நைட் யார் வச்சுட்டு வருவாங்க, அத்தோட காலத்துல யார் வைப்பா, யாரா இருக்கும், மோகினியா இருக்குமோ. ஏப்ப மோகினியா இருந்தாலும் இருக்கும். கண்ணாடி வளையல் சத்தம் கேட்கிறது. அந்த வளையல் யார் போடுவா, யாரு எசிக்கியமா தான் வளையல் போடுவா. அம்மா எசிக்கியமா தான் இருக்கும். ஆமா சரி தண்டை சத்தம் கேட்க யார் போடுவா, அது பேச்சியம்மா போடுவா. பேச்சியம்மா தண்டை போடுவா. ஆமா சரங்க கொலுசும் போடுவாரு. அப்ப யாருன்னு தெரியலையே அப்படி என்று சொல்லி ஆமாம்மா உடனே அரக்கை என்ன செய்தான், என்ன பண்ணுதா, கண்ணை முழிச்சு பொண்ணா பேயான்னு பாப்பா. எப்பது பொண்ணா பேரு லேசா பாக்கா. பொண்ணுன்னா நம்ம விடக்கூடாது. பொண்ணுன்னா நமக்கு வேணும். ஆமா சரி அப்படி என்று சொல்ல மனசுல எண்ணி கண்ணை திறந்து அரக்கன் பார்க்கிற போது கண்ணை திறந்த போது அங்கே என்ன நடக்குது தெரியுமா, என்னம்மா நடக்குது, பெண்ணை தானே கண்ட போது பார்த்த போது நினைக்கிறது
என்னம்மா மோகினி அழகு அப்படியே மயங்குது. ஏப்பா மயங்குதான் மயங்குதான். அவ்வளவு ஒரு அழகு. அப்பேற்பட்ட அழகு. அழகுதான் அப்பேற்பட்ட அழகு. ஆமா அழகி. உங்களை மாதிரி கருப்பு கிடையாது. சரி. எம்பெருமாள் கலரா இருக்காரு. அது புடவை கிட்டா எப்படி இருக்கும்? அம்மா அவர் யாருக்குள்ளே பச்சை நிறம் பவள நிறம் தானே. ஆமா. அப்படி மினுங்குவார் டிஸ்கோ போட்டு மாதிரி. ஏ அப்பா. டிஸ்கோ போட்டா. ஆமா. அப்படி. இப்போ வந்திருக்கலா. நெத்தில வச்சோட மினுங்கும். சரி. எம்பெருமாள் கோபாலக்கண்ணன். ஏ மாயோட அரிராகவே. புடவை கட்டிட்டு வந்தா அப்படி கண்கொள்ளா காட்சியா. அப்படி காட்சியா இருக்கு. ஆமா. சரி. அப்படி வருகிற போதே. ஆமா அம்மா. பெண்ணை கண்ட போதே வேதை கொண்டா வல்லரக்கன். வல்லரக்கன். தண்ணிய பார்த்தது கருத்து இழந்து போனான். ஆமா ஆமா. சரி இந்த இடத்துக்குற காட்டுக்குற பொண்ணு ஒரு மணிக்கு வருவாளாம். வருவாளா. அப்படி நினைச்சு அவன் பாப்பானா. எம்ம மனசுல எழுதுனாங்க. லைட்டுக்குற பொண்ணு தனியா வருவாளா? வரமாட்டல்ல. இவளை பிச்சு போச்சு இவளை நகையும் போட்டு முதல்ல வருமாயா பொண்ணு. காட்டுக்குள்ள பொண்ணு வருமா? கருத்துக்கு அவன் யோசிக்கிற பெண்ணனோட எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் சிந்தனை மறந்துட்டான். உடனே பார்த்தான். ஆமா அம்மா. உடனே அவன் பெண்ணுன்னு நினைச்சான். பெருமாள்னு நினைக்கிறிய மங்கைன்னு நினைக்கான். மாயவன் என்று எண்ணலைய. ஏ மாயவன் என்று எண்ணலைய. கண்ணீன்னு நினைச்சு ஓடி வருகிறான். இது கண்ணைன்னு நினைக்கிறிய. உடனே ஏ மோகினி அம்மா. ஏ பெண்ணே. ஏ கண்ணே கண்மணியே. ஏ மானே மரகதமே. தேனே என் தேன்மணியே. ஆமா தெள்ளாது தோட்டாது தெள்ளமுதே. அப்படி என்ன? நீ யாருடா? நீ எங்க இருந்து வர? என்ன வழிமறிக்கு எனக்கு மாமனா மச்சானா சொந்தக்காரனா பந்தக்காரனா? நீ யாரு? ஆமா யாருடா அப்படின்னு கேட்கா. உடனே பார்த்தா. என்னம்மா? அம்மா என்ன தங்கம் என்னம்மா? இந்த காட்டுக்குள்ள தனியா வாரிய. இது அத்துவான காரணத்துல ஒட்டியில வாரியம்மா. உனக்கு உதவி செய்யலான்னு ஒரு நல்ல எண்ணத்துல கேட்டேன். நீ என்னடானா என்ன மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுறிய. அப்படி என்று சொல்ல. ஆமாம்மா. ஏய் என்ன இப்பவும் கேட்க நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏமா நான் சாதாரண ஆளு கிடையாது. நான் 56 தேசத்தையும் ஆளுகிற வல்லரக்க மன்னை. ஆமா என் பேரு வல்லரக்க ராட்சுதன். என்ன சாதாரண ஆளு நீ நினைக்காத. என்ன லேசப்பட்ட ஆள் நினைக்காத அம்மா. அப்படி என்று சொல்ல. ஆமாம்மா. அம்மா என்ன உனக்கு எந்த ஊரு? உன் ஊர் என்ன? பேர் என்ன? ஆமா உற்றார் என்ன உறவினர் என்ன? ஒத்தேல வந்திருக்கிய தங்கம். என் விவரத்தை சொல்லம்மா. கல்வர்கள் பெருத்த நாடே. ஆமா அப்படி என்று சொல்ல. சொன்ன போது உடனே பார்த்தா. என்னம்மா? நான் சாதாரண ஆளு பாத்தியா? யாரம்மா? எனக்கு மலையாள தேசம். ஓ மலையாளம். ஆமா. மலையாள குட்டி. ஆமா. சரி. எங்க அப்பா பேரு மலையரசு. ஆமா அப்பா பேரு மலையரசு. எங்க அம்மா பேரு மலையரசி. மலையரசி. அம்மா உங்க கூட பிறந்தது உண்டா? நீ மட்டும்தானா? அவன் கூட பிறந்தது உண்டா? உண்டா. அப்படி என்று சொல்ல. ஆமா. உடனே பார்த்தா. என்னம்மா? என்ன சொல்கிறா தெரியுமா? என்னம்மா? வல்லரக்கா. நான் தனியாள் கிடையாது. அக்கா தங்கச்சி நாங்க 8 பேர் இருக்கோம். 8 பேர் இருக்காங்களா? அப்படி என்று சொல்ல. ஏம்மா உங்க அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருக்கு அவளையா? எடுத்த உடனே எப்படியா கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்க முடியும்? ஏம்மா அக்கா கல்யாணம் ஆயிருக்கு அவள் என்ன கல்யாணம் இருந்தா விட்டுறணும். ஆமா. அவள் என்ன என்ன யாரும் பேசணும் விவரத்தை. அப்படி கேட்க கூடாது. சரி. இங்க பாரு. என்னம்மா? அக்கா தங்கச்சி எத்தனை பேரு? அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்கணும். இதான் ஒரு ஆம்பளை கேள்வி. கேரளான்னு சொல்லிட்டெல்லாம் அதுல இருப்பாங்கன்னு பார்த்தேன். நான் அப்படி பார்த்தேன். வல்லரக்கா. என்னம்மா? உடனே அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கான் தெரியுமா? என்ன நினைக்க?